அன்பார்ந்த மாணவர்களே, இயற்கணிதம் பாடத்தில் ஒரு எளிமையான ஒரு பாடப்பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா அணிகள். அணி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து அதிகமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தியிருப்போம். இப்போ 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எளிய பகுதிகள் நிறைய இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. அதனால் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கும் இது பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். இப்போ என்னென்னு பார்ப்போம். இதை கவனிங்க ஒரு நிமிஷம். இந்த மாதிரி அட்டவணையை நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமான இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். பாருங்கள், விவரங்கள், புத்தகங்கள், நோட்டுகள், பேனாக்கள், பென்சில்கள். அதாவது ராஜா, சிவா, சங்கர்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜா என்பவர் புத்தகங்களை வந்து 15 வாங்குறாரு, நோட்டுகள் 24, பேனாக்கள் 52, பென்சில்கள் 40 வாங்குறாரு. அதே மாதிரி சிவா என்பவர் 12 புத்தகங்கள், 16 நோட்டுகள், 35 பேனாக்கள், 26 பென்சில்கள். அதே மாதிரி சங்கர் வந்து 10 புத்தகங்கள், 11 நோட்டுகள், 17 பேனாக்கள், 12 பென்சில்கள் வாங்குறாரு. இதை வந்து நம்ம ஒரு அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது என்னென்னா, பெருசாக கதையாக சொல்கிறது, இந்த மாதிரி அட்டவணைப்படுத்தினோம்னா நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதே நடைமுறையை தான் இதை மாதிரி அட்டவணைப்படுத்தியிருக்கோம். இந்த அட்டவணையில் இது பாருங்கள், இது வந்து கிடைமட்ட வரிசைன்னு சொல்லுவோம். கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அதை வந்து ரோ, இந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த வரிசைக்கு பேர் என்னென்னா காலம். இங்கிலீஷில் வந்து காலம்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து என்னென்னா நிரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டவணை அமைப்பை தான் நம்ம வேறு ஒரு முறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கொண்டு வர போகிறோம். அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த அட்டவணையையும் இப்போ புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைப்பையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே சொல்லப்பட்ட எண்கள் எல்லாமே அதே வரிசைப்படி இங்கே ஒரு செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எண்களை அல்லது உறுப்புகளை செவ்வக வடிவத்தில் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு பெயர் தான் அணி. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. கொஞ்சம் விரிவாக நம்ம எடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கவனிங்க, அணி வந்து நம்ம எப்பயுமே ஒரு பாடத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு டவுட்டு வரும். ஒரு பாடம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு டவுட்டு வரும். நிறைய அணிகளினுடைய பயன்பாடு நிறைய இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய அறிவுக்கு எட்டிய வரை ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா, முக்கியமாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் வந்து அணிகளினுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமான பங்கு வகிக்குது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், சினிமா படங்கள்லாம் நமக்கு திரையில் நம்ம பார்க்கும்போது வந்து இருபரிமாண படங்களாகத்தான் நமக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம வீடியோ பண்ணும்போது ஒரு ஆள் நடக்கிறாரு, உட்கார்றாரு அப்படின்னா அது வந்து முப்பரிமாணம். நேரில் பார்க்கும் பொழுது அதை இருபரிமாணமாக அதை ரெக்கார்ட் பண்ணி நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா திரையில் காண்பிக்கிறாங்க. ரைட்டுங்களா? கணினி துறையில் முப்பரிமாண படங்களை இருபரிமாண படங்களாக திரையில் காண்பிக்கப்படும் பொழுது ரெக்கார்ட் பண்ணி நம்மகிட்ட வரும்பொழுது என்ன வருது அப்படின்னா இருபரிமாணமாக நமக்கு வருது. அந்த டெக்னாலஜியில் அணிகள் பயன்படுது. அதே மாதிரி ஒரு செய்தியை ரகசிய செய்தியாக மாற்றுவதற்கு, அதாவது என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த என்கிரிப்ஷன், இந்த டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூலச்செய்தியை ரகசிய செய்தியாக மாற்றுவது என்கிரிப்ஷன். திருப்பி அதனுடைய மூலச்செய்தியை திருப்பி கொண்டு வருவது வந்து என்னென்னா டீக்ரிப்ஷன். இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் செயலி பயன்படுத்துகிறதாக இருந்தீங்கன்னா உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியை வந்து ரகசியமாக வைத்துக்கொள்வதற்குன்னு சொல்லிட்டு அந்த என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து நமக்கு எது பயன்படுது அப்படின்னா அணிகள் தான் பயன்படுது. அணி செயலியை வைத்துத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன, மிக நீளமான செய்தி பரிமாற்றங்கள் பலவலன் இருக்கும், அதை நம்ம எளிமைப்படுத்துவதற்கு இந்த அணிகளை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. நில அதிர்வு கணக்கீடுகளுக்கு அதுக்கும் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா அணிகளை வந்து என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இங்கே சொல்லப்பட்ட பயன்பாடுகள் எல்லாமே மிக சிறிய விஷயங்கள், நிறைய பயன்பாடுகள் இருக்குது. உங்களுக்கு வந்து என்னென்னா எளிமைப்படுத்தப்பட்டு மிக முக்கியமான செய்திகளை மட்டும்தான் இங்கே உனக்கு கொடுத்துருக்கோம். அதான் பொதுவாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் அணிகளினுடைய பயன்பாடு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்போ கவனிங்க, அணியோட வரையறை. முதலே நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தோம். ஒரு அணி என்பது உறுப்புக்களை, அது எண்கள்னு கிடையாது, அது உறுப்புகளாக இருக்கலாம், ஒரு நபருடைய பெயர்களாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். உறுப்புக்களை செவ்வக வடிவில் வரிசைப்படுத்தி அமைக்கக்கூடிய முறையே அணி எனப்படும்.
இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு சுதந்திர தின விழாவோ அல்லது குடியரசு தின விழாவிலேயோ வீரர்கள் அணிவகுத்து சென்றனர் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த அணிவகுத்து சென்றனர் அப்படின்னா அவனுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். கரெக்டாக அவங்க நடந்து போகக்கூடிய முறையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சதுரம் அல்லது செவ்வக வடிவில் அவங்க என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க. அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. அதுதான் உறுப்புகளை செவ்வக வடிவில் வரிசைப்படுத்தி அமைக்கக்கூடிய அந்த முறையையே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அணி அப்படின்னு சொல்கிறோம். அணிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ். ரைட்டுங்களா? கவனிங்க, அணிகளை எண்களை சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் வரிசைப்படுத்தி அமைச்சிடுறோம். அதுக்கு ஒரு அடைப்புக்குறி நம்ம என்ன செய்யணும், போடணும். ரைட்டுங்களா? இப்போ கணம் அப்படின்னு ஒரு பாடம் படிக்கும்போது கணங்களுக்குன்னு ஒரு சிறப்பு குறியீடு இருக்குது. அது மாதிரி அணிகளுக்கு நம்ம எந்த விதமான அடைப்புக்குறியை பயன்படுத்துவோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இது சாதாரண அடைப்பு. இந்த அடைப்பு நம்ம என்ன செய்யலாம், அணிகளுக்கு பயன்படுத்தலாம். அல்லது இதுக்கு பேர் என்னது, சதுர அடைப்பு. இந்த சதுர அடைப்பு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம அணிகளுக்கு பயன்படுத்திக்கிறலாம். ரைட்டுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உறுப்புகளை செவ்வக வடிவில் வரிசைப்படுத்தி அமைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேரே என்னதுன்னா அணி. அணிகளை எந்த அடைப்புக்குறிக்குள்ளே குறிக்கிறது வழக்கம் அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரண அடைப்பு அல்லது சதுர அடைப்பு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு அடைப்புக்குறியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். அதுக்கடுத்து என்னென்னா, இந்த அணிகளுக்கு பேர் வைப்போம். ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அது எப்படி பேர் வைக்கணும்னா, ஆங்கில பெரிய எழுத்துக்களில் பெயரிடுவது வழக்கம். நம்ம கணங்களில் சொன்ன மாதிரியே தான் சில விஷயங்கள் இதுலேயும் வரும். ஒரு கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கணத்திற்கு பெயர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெரிய எழுத்தில், ஆங்கில பெரிய எழுத்தில் பெயர் கொடுப்போம். கணத்திற்குள்ள உள்ள உறுப்புகள் ஸ்மால் லெட்டர்ஸ், அதாவது சிறிய எழுத்துக்களில் நம்ம குறிப்பிடுவது வழக்கம். அதே மாதிரி தான் இங்கேயும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை பெரும்பாலும் ஸ்மால் லெட்டர்ஸில் நம்ம என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். அணிகளுக்கு நம்ம பேர் கொடுக்கும்போது எப்பயுமே என்ன பேருவோம் அப்படின்னா, ஆங்கில பெரிய எழுத்துக்களில் பெயர் கொடுப்பது வழக்கம். வழக்கம்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு முறைப்படுத்தி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே அப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் வராதா அப்படின்னா வரலாம். உள்ளுக்குள்ளே கேபிட்டல் லெட்டர்ஸ் என்ன செய்யலாம், வரலாம். சரி, பெரும்பாலும் அணிகளுக்கு ஆங்கில பெரிய எழுத்துக்களில் பெயர்வது வழக்கம். சரி, ரைட். அப்போ அணினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். எண்களை செவ்வக வடிவில் வரிசைப்படுத்தி அமைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேரே அணி. ரைட்டுங்களா? சரி, ரைட். இப்போ அடுத்து சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அணி நான் கொடுத்துருக்கேன். எண்களை எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இது என்ன வடிவத்தில் இருக்குது, ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது. இந்த மாதிரி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது, ஒரு அணி. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இது பாருங்கள், இதில் பாருங்கள், இதை கிடைமட்ட வரிசை பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. செங்குத்தாக இருக்கக்கூடிய வரிசை 1 2 3. இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா செவ்வக வடிவத்தில் இருக்குது. இது பாருங்கள், இது 1 2 3 உறுப்புகள் கிடைமட்டமாக இருக்குது. செங்குத்தாக 1 2 3 உறுப்புகள் செங்குத்தாக இருக்குது. இதுவும் ஒரு இது சதுர வடிவம்னு சொல்லலாம். சதுரமும் ஒரு செவ்வகம்தான். ரைட்டுங்களா? அப்போ சதுர அல்லது செவ்வக வடிவில் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்னது, அணி. சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த கிடைமட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வரிசை, செங்குத்தாக இருக்கக்கூடிய வரிசைன்னு 2 விதமாக நம்ம சொன்னோம். அப்போ இந்த கிடைமட்ட அடுக்குக்குன்னு ஒரு பேர் இருக்குது, செங்குத்து அடுக்குக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அணி அமைப்பில் கிடைமட்ட அடுக்கு நிறை, அதாவது ஆங்கிலத்தில் ரோ அப்படின்னு சொல்லுவோம். செங்குத்து அடுக்குக்கு என்னன்னு பேர் சொல்லுவோம் அப்படின்னா நிரல், காலம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் நிறை, இது ஒரு நிறை. அதே மாதிரி இது ஒரு நிரல், இது ஒரு நிரல், இது ஒரு நிரல். ரைட்டுங்களா? ரைட்டு. இங்கே பாருங்கள், இப்போ இது முதல்ல இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னது, முதல் நிறை. அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இதுக்கு பேர் என்னென்னா இரண்டாம் நிறை. அதே மாதிரி நிரல், இது என்னது, முதல் நிரல். அடுத்தது என்னது, இரண்டாவது நிரல். அடுத்து மூணாவது மூன்றாம் நிரல். இதே மாதிரி இந்த அணிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி இந்த அணிக்கு நம்ம சொல்லலாம். இது முதல் நிரல், இது இரண்டாம் நிரல், சாரி இது முதல் நிறை, இது இரண்டாவது நிறை, இது மூன்றாவது நிறை, இது முதல் நிரல், இது இரண்டாம் நிரல், இது மூன்றாம் நிரல். ரைட்டுங்களா? கிடைமட்டமாக இருப்பதற்கு பேர் நிறை, செங்குத்தாக இருப்பதற்கு பேர் என்னது, நிரல். ரைட்டுங்களா? ரைட். அப்போ அணியில் எதுக்கு பேர் நிறை, எதுக்கு பேர் நிரல் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிடுச்சுங்களா? ரைட். இப்போ அடுத்தது போகலாம். கவனிங்க, அணியினுடைய வரிசை. ரைட்டுங்களா? அணியினுடைய வரிசை அல்லது அணியினுடைய பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். பரிமாணம்னா டைமென்ஷன், அணியினுடைய டைமென்ஷன். பாருங்கள், ஒரு அணியானது சதுரம் அல்லது செவ்வகத்தில் இருக்குது. அதனுடைய டைமென்ஷன் எப்படி இருக்குது, அதனுடைய வரிசை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அணியில் m நிறைகளும்
n நிரல்களும் இருந்தால், mங்கிறது எண்ணிக்கை, எத்தனை நிறைகள் இருக்குது, எத்தனை நிரல்கள் இருக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். m நிறைகள் n நிரல்கள் இருந்தால் அந்த A என்ற அணியினுடைய வரிசையை நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா m/n. இதை m இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து இன்ட்டுங்கிற அர்த்தம் கிடையாது. m/n அதாவது இது டைமென்ஷனை குறிக்குது. m நிறைகளையும் n நிரல்களையும் கொண்ட ஒரு அணி அமைப்பு. ரைட்டுங்களா? அது முதலில் சொல்லப்பட்டது நிறைகளின் எண்ணிக்கை, இரண்டாவது சொல்லக்கூடியது நிரல்களின் எண்ணிக்கை. m நிறைகளையும் n நிரல்களையும் கொண்ட ஒரு அணி அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் அந்த அணியினுடைய வரிசை அல்லது பரிமாணம். சரிங்களா? இதில் நான் ஏற்கனவே சொன்னது தான், இதில் m/n இதை வாசிக்கும் போது m/nன்னு சொல்லணும். m/n என்பது mn ஆகியவற்றின் பெருக்கல் பலன் அல்ல. இங்கே போட்டிருக்கிறது ரெண்டையும் பெருக்கி போடணுங்கிற அர்த்தம் கிடையாது. உனக்கு குழப்பம், பைன்னு சொன்னால் நம்ம டிவைடட் பையில் இருக்கக்கூடிய பை அப்படின்னு சொல்லுமே, அந்த அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு உனக்கு குழப்பம் வரும்னு நினச்சிங்கன்னா உன்னுடைய எளிமைக்காக என்ன செய்யலாம்னா m×n அப்படின்னு வேணால் சொல்லிக்கங்க. ஆனால் m×nன்னு சொல்லக்கூடாது. இதை m/n முறையாக சொல்வதாக இருந்தால் m/n வரிசை கொண்ட ஒரு அணி அப்படி தான் சொல்லணும். ரைட்டுங்களா? குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேணால் என்ன செய்யலாம், m×n அப்படின்னு வேணால் நீ சொல்லிக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இங்கே ஒரு அணி கொடுத்துருக்கோம். இதில் எத்தனை நிறைகள் இருக்குதுன்னு பாருங்கள். கிடைமட்டமாக 1 2 3 நிறை இருக்குது. நிரல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 இருக்குது. அப்போ 3 நிறைகளையும் 2 நிரல்களையும் கொண்ட ஒரு அணி. அப்போ இதனுடைய வரிசையை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே கவனிங்க, இதன் வரிசை 3/2. பாருங்கள், 3 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. அதனால் இதை 3/2 வரிசையுடைய அணி அப்படின்னு எழுதலாம். இன்னொரு உதாரணம் பாருங்கள். இதில் பாருங்கள், 2 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. அப்போ இதனுடைய வரிசை எப்படி எழுதலாம், 2/2. ரைட்டுங்களா? இப்போ இதிலேருந்து 2 எடுத்துக்காட்டில் என்ன தெரியுதுன்னா, ஒரு அணியானது இந்த மாதிரி செவ்வக வடிவத்திலும் இருக்கலாம், சதுர வடிவத்திலும் இருக்கலாம். சதுரம் அல்லது செவ்வகம், இந்த இரண்டில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து என்னது, அணி. பிராக்கெட்டுமே நான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காகவே 2 விதமாக போட்டிருப்போம். இது வந்து சதுர அடைப்பு, இது வந்து சாதாரண அடைப்பு, அதாவது ஆர்டினரி பிராக்கெட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? சரி, ரைட். இப்போ வரிசை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அணியினுடைய வரிசை என்பது எப்படிப்பட்டது, முதலில் நிறைகளின் எண்ணிக்கை, இரண்டாவது எழுதக்கூடியது வந்து நிரல்களின் எண்ணிக்கை. சரிங்களா? சரி, ரைட். இன்னொரு உதாரணம் பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரே ஒரு நிறைவே இருக்குது. பாருங்கள், ஒரே நிறை இருக்குது. நிரல்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், 1 2 3 இருக்குது. அப்போ இதனுடைய வரிசை எப்படி எழுதலான்னு பாருங்கள், 1/3. அதாவது ஒரே ஒரு நிறையையும் 3 நிரல்களையும் கொண்ட ஒரு அணி. ரைட்டுங்களா? சரி, ரைட். அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே சொன்னது தான், ஒரு அணியினுடைய வரிசையை குறிப்பிடும் பொழுது முதலில் நிறைகளின் எண்ணிக்கையையும் அதனைத் தொடர்ந்து நிரல்களின் எண்ணிக்கையையும் குறிப்பிட வேண்டும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது போகலாம். பொது வடிவம். ஒரு அணியினுடைய பொதுவான வடிவம். நல்லா கவனிங்க. அணிக்கு எப்பயுமே என்ன பேர் கொடுக்கணும்னு சொன்னோம், ஆங்கில பெரிய எழுத்துக்களில் பேர் கொடுக்கணும்னு சொன்னோம். இப்போ ஒரு அணியில் நிறைய உறுப்புகள் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கோம். எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடியதை ஸ்மால் லெட்டர்ஸில் குறிச்சிருக்கோம். A11 A12 A11 A12 கிடையாது, A11 A12 and so on, A1J A1N. அதே மாதிரி அடுத்த நிறையில் A21 A22 and so on, A2J and so on, A2N. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய உறுப்புகள் இருக்குது. கீழே and so on போட்டு AM1 AM2 and so on, AMJ and so on, AMN அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஏன் இந்த மாதிரி டபுளாக கொடுத்துருக்கோம்னா, ஒரு அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் கேபிட்டல் A என்ற அணியில் உள்ள உறுப்புகளை எப்படி எடுத்துக்கிறோம்னா, உள்ளுக்குள்ளே ஸ்மால் லெட்டர்ஸில் எடுத்துடுறோம். இந்த 1 அப்படின்னு சொல்லக்கூடியதுன்ற அர்த்தம் என்ன அப்படின்னா, முதலில் வரக்கூடியது நிறையையும் இரண்டாவது வரக்கூடியது நிரலையும் குறிக்கும். இந்த உறுப்பை பாருங்கள், இந்த உறுப்பு எங்கே இருக்குன்னா முதல் நிறையில் முதல் நிரலில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? முதல் நிறையிலும் முதல் நிரலிலும் இருக்குது. அதனால் இது A11 சொல்கிறோம். ரெண்டாவது உறுப்பு, இந்த உறுப்பை பாருங்கள், A12 இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, முதல் இருக்கக்கூடியது நிறைய குறிக்கும், ரெண்டாவது இருக்கக்கூடியது நிரலை குறிக்கும். இந்த உறுப்பு எங்கே இருக்குதுன்னு நல்லா கவனிங்க.
முதல் நிறையிலும் இரண்டாவது நிரலிலும் இருக்குது. ரைட்டுங்களா? இப்படியே நம்ம போனோம்னா A1J ரைட்டுங்களா, முதலாவது நிறையிலும் ஜேயாவது நிரலிலும், எத்தனையாவது ஜேயாவது நிரலிலும் இருக்குது. இன்னும் அப்படியே தள்ளி போங்க, முதல் நிறையிலும் எண்ணாவது நிரலிலும் இந்த உறுப்பு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன அர்த்தங்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய எண்ணானது நிறையை குறிக்கும், எத்தனையாவது நிறையில் இருக்குதுன்னு சொல்லும். இது வந்து எதை சொல்லும் அப்படின்னா எத்தனாவது நிரலில் இருக்குங்கிறத சொல்லும். அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா இந்த 1 1 1 எல்லாமே இருக்கிறதுனால இது பூராமே முதல் நிறை. இது வந்து என்னது நிரலை குறிக்குது. அப்போ 1 2 3 அண்ட் ஸோ ஆன் எங்கே போய் முடியுது அப்படின்னா எண்ணில் போய் முடியுது. அப்போ இதில் எத்தனை நிரல்கள் இருக்குது? எண் நிரல்கள் இருக்குது. ரைட்டுங்களா? ரைட்டு. இதுவே இப்படியே இங்கிட்டு பாருங்கள், இது பாருங்கள். இப்போ இது ரெண்டாவது நிரல் அதே மாதிரி தான். A21 ரெண்டாவது நிறை ஒன்றாவது நிரல், ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிரல். ரைட்டுங்களா? இப்போ அப்படியே அன்ஸ்வான் போயிட்டோம்னா இங்கே பாருங்கள், AM1 இது வந்து எம்மாவது நிறை ஒன்றாவது நிரல், ஃபஸ்ட்டு நிரல். தெரியுதுங்களா? ரைட்டுங்களா? அப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? இந்த நெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா எம் உறுப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? எம் நிறைகள் இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை இருக்குது? எம் நிறைகள் இருக்குது. அப்போ M12 சாரி AM2 AMJ அண்ட் ஸோ ஆன் AMN. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடம் எம்மாவது நிறை எண்ணாவது நிரலில் உள்ள உறுப்பு. எந்த உறுப்பு? AMN அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? சொல்லுது புரியுங்களா? அப்போ இந்த அணியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? எம் நிறைகள் இருக்குது, என் நிரல்கள் இருக்குது. அதை இதை இப்போ என்ன சொல்லலாம்? M/N வரிசையுடைய அணி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? எம் நிறைகளையும் என் நிரல்களையும் கொண்ட ஒரு அணி. அந்த அணிக்கான பொதுவான வடிவத்தை தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கோம். இந்த சஃபிக்ஸில் இருக்கக்கூடிய அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது புரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? இதுக்குள்ளே நிறைய உறுப்புகள் இருக்குது. இதனுடைய பொதுவான உறுப்பு என்ன சொல்லலாம் அப்படின்னா AIJ. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய பொதுவான உறுப்பை AIJன்னு சொல்லலாம். I என்பது நிறையையும் J என்பது நிரலையும் குறிக்கும். ரைட்டுங்களா? AIJ என எழுதலாம். அதாவது ஐயாவது நிறை ஜேயாவது நிரலில் உள்ள உறுப்பு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா AIJ. அப்போ இந்த அணியை சுருக்கமாக, இவ்வளோ பெரிய அணியாக இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி சுருக்கமாக எழுதலாம் அப்படின்னா கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு இந்த உள்ள உறுப்புகளுக்கு பூரா பொதுவாக என்னன்னு போட்டுக்கலாம்? AIJ. இந்த ஐயானது எது? எம் நிறைகளை உடையது. J என்பது நிரல், அது வந்து எத்தனை குறிக்கும்? N நிரல்கள் அதில் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய அணியாக இருக்கிறத இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சுருக்கமாக என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். அதாவது J என்பது 1லிருந்து M வரைக்கும், சாரி I என்பது 1லிருந்து M வரைக்கும், J என்பது 1லிருந்து N வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத தான் சுருக்கமாக நம்ம என்ன செஞ்சிடறோம்? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இது ஒரு அணியினுடைய பொதுவான வடிவம். ரைட்டுங்களா? இப்போ அணிகளில் வகைகள் ஒவ்வொரு அணியாக பார்ப்போம். அணியோட வகைகள்னோடனே என்னமோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினச்சிட வேண்டாம். ரொம்ப எளிமையானது. அந்த தலைப்புலேயே நமக்கு அர்த்தம் வந்துடும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வரிசை அணி வந்து என்னென்னா நிறை அணி, ஆங்கிலத்தில் ரோ மேட்ரிக்ஸ். அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்குன்னு நான் முதலே சொல்லிட்டேன். ஒரு அணியில் ஒரே ஒரு நிறை மட்டும் இருந்தால், ஒரு அணியில் ஒரே ஒரு நிறை மட்டும் இருந்துச்சு, நிரல்கள் எத்தனை வேணாலும் இருக்கலாம், பல நிரல்களும் இருந்தால். ரைட்டுங்களா? ஒரு அணியில் ஒரே ஒரு நிறையும் பல நிரல்களும் இருந்தால் அவ்வணி நிறை அணி என அழைக்கப்படும். நிறை அணியை நிறை வெக்டர் அப்படின்னும் நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். கவனிங்க. இப்போ இந்த அணியை கவனிங்க. ஒரே நிறை மட்டும்தான் இருக்குது, நிரல் நிறைய இருக்குது. எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 6 நிரல் இருக்குது. இப்போ இந்த அணியோட வரிசை பாருங்கள், 1/6. ஒரே ஒரு நிறை, நிரலோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும்னா 1க்கு மேற்பட்டதாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா நிறை அணி அல்லது நிறை வெக்டர்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? இன்னொரு உதாரணம் பாருங்கள். இதுலேயும் ஒரே ஒரு நிறை மட்டும்தான் இருக்குது, 3 நிரல் இருக்குது. ரைட்டா? இதோட வரிசை என்னது? 1/3. சரிங்களா? இதையும் நிறை அணி அல்லது நிறை வெக்டர் அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். ரைட்டுங்களா? முதல் வகை புரியுதா? இப்போ அடுத்தது அதுலேயும் தலைப்புலேயே அர்த்தம் இருக்குது. நிரல் அணி, காலம் மேட்ரிக்ஸ். ஒரு அணியில் ஒரே ஒரு நிரலும், ஒரு நிரல் இருக்கும், பல நிறைகள் இருக்கும். பலன்னு என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைகள் இருந்துச்சுன்னா அவ்வணி நிரல் அணி என அழைக்கப்படும்.
நிரல் அணியை நிரல் வெக்டர் அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? உதாரணம்னு பாருங்கள், ஒரே ஒரு நிரல் இருக்குது, ஆனால் நிறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடைமட்டமாக 4 இருக்குது. ரைட்டா? அப்போ 4 நிறைகளையும் ஒரு நிரலையும் கொண்ட ஒரு அணி. நிரலில் 1 இருக்கிறதுனால இதுக்கு பேர் நிரல் அணி. இன்னொரு உதாரணம் பாருங்கள், இதோட வரிசையை பாருங்கள், 3/1. ரைட்டா? 3 நிறை இருக்குது, ஒரே ஒரு நிரல் மட்டும் இருக்குது, அதனால் இது வந்து என்னது? நிரல் அணி. ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், சதுர அணி. ஏற்கனவே நான் அணி அமைப்பு சொல்லும் போதே சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் இருந்தால் அது அணின்னு சொல்லியிருப்போம். ரைட்டா? அணி நம்ம சொல்லும் போதே அப்படி தான் சொல்லியிருப்போம். எண்களை வந்து சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் தான் அமைக்கணும்னு சொல்லியிருப்போம். அந்த அமைப்பு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? கிடைமட்டமாக இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது நிறைகளோட எண்ணிக்கையும் நிரல்களோட எண்ணிக்கையும் சமமாக இருந்துச்சுன்னா அது சதுர வடிவத்தில் இருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு அணியில் நிறைகளின் எண்ணிக்கையானது நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தால் அவ்வணி சதுர அணி என அழைக்கப்படும். ரைட்டுங்களா? நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் சதுர அணி. எடுத்துக்காட்டாக இந்த பாருங்கள், பார்த்தாலே உனக்கு அந்த சதுர வடிவம் உனக்கு தோணும். 2 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. இதை 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2/2 வரிசையுடைய ஒரு சதுர அணி. அடுத்து ஒரு உதாரணம் பாருங்கள், 3 நிறை இருக்குது, 3 நிரல் இருக்குது. இப்போ 2 சமமாக இருக்குது, அப்போ 3/3 வரிசையுடைய ஒரு சதுர அணி. ரைட்டுங்களா? மேற்காணும் இரு அணிகளின் வரிசைகள். சதுர அணியை மட்டும் என்னென்னா இந்த 2/2 வரிசையுடைய சதுர அணி, 3/3 வரிசையுடைய சதுர அணி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சதுரணினாலே நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் நமக்கு என்னவாக இருக்கும்? சமமாக இருக்கும் தெரியும். அதனால் சுருக்கமாக சதுரணியை சொல்லும்போது மட்டும் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது இரு அணிகளின் வரிசைகள் முறையே 2 உடைய சதுர அணி, வரிசை 3 உடைய சதுர அணி. இதை வந்து வரிசை 2 உடைய சதுர அணி, இது வரிசை 3 உடைய சதுர அணி அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம சொல்லிக்கிறலாம். ரைட்டுங்களா? அடுத்த வகை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். இது வந்து என்ன அணின்னு பாருங்கள், சதுர அணி. ரைட்டுங்களா? 4 நிறை இருக்குது, 4 நிரல் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வகைகள் எல்லாமே என்னென்னா சதுர அணிக்கு மட்டுமே பொருந்தும். ரைட்டுங்களா? சதுர அணியாக இருந்தால் இங்கே பாருங்கள், ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னா மூலைவட்டம் இப்படி ஒரு மூலைவட்டம் இருக்கும், இப்படி ஒரு மூலைவட்டம் இருக்கும். இந்த இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மூலைவிட்டம், அதாவது மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக வரக்கூடிய இந்த மூலைவிட்டம். இந்த மூலைவிட்டத்திற்கு இந்த பாருங்கள், ஒரு வட்டம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக வரக்கூடிய இந்த மூலைவிட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. அது என்னன்னா முதன்மை மூலைவிட்டம். மறந்துடாதீங்க, எந்த மூலைவிட்டத்துக்கு பேர் முதன்மை மூலைவிட்டம்ங்கிறது புரியுங்களா? மூலைவிட்டம் இப்படி ஒரு மூலைவிட்டம் இருக்கும், இந்த கிராஸில் ஒரு மூலைவிட்டம் இருக்கும். இது கிடையாது, வட்டமிட்டு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் முதன்மை மூலைவிட்டம். ரைட்டுங்களா? அப்போ ஒரு சதுர நிலை எதுக்கு பேர் முதன்மை மூலைவிட்டம்ங்கிறது புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்த வரையறையை பார்க்கலாம். கவனிங்க, மூலைவிட்ட அணி, அதாவது டயகனல் மேட்ரிக்ஸ். எந்த அணிக்கு மூலைவிட்ட அணி அப்படின்னு சொல்கிறோம்னா, முதல்ல அது மூலைவிட்டம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும்னா முதல்ல அது என்ன அணியாக இருக்கணும்னா சதுர அணியாக இருக்கணும். ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலேயும் கீழேயும், அதாவது ஒரு முதன்மை மூலைவிட்டம்னா என்ன, எந்த மூலைவிட்டத்தை முதன்மை மூலைவிட்டம்னு இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டில் சொன்னேன் உனக்கு. அந்த முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தால், மேல் பக்கத்திலே கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த அணி மூலைவிட்ட அணி என அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், இந்த பாருங்கள் பாருங்கள், இது வந்து முதன்மை மூலைவிட்டம். இந்த முதன்மை மூலைவிட்டத்துக்கு மேலே எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்குது, கீழேயும் எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்குது. முதன்மை மூலைவிட்டத்தில் மட்டும்தான் பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் இருக்கும். இதை தவிர மிச்சம் எல்லாமே பூஜ்ஜியமாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா மூலைவிட்ட அணி. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு டவுட் வரும், அதுக்காகத்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் பாருங்கள், இது முதன்மை மூலைவிட்டம். நம்முடைய இதுக்குள்ளே ஒரு பூஜ்ஜியம் வந்துருச்சு அப்படின்னு கேட்க வேண்டாம். நம்ம மூலைவிட்ட அணிக்கான ஒரு பண்பு என்ன சொல்லியிருக்கோம், முதன்மை மூலைவிட்டத்தை தவிர மிச்சமெல்லாம் பூஜ்ஜியமாக இருந்தாலே அதுக்கு பேர் என்னது மூலைவிட்ட அணி. ரைட்டுங்களா? அப்போ அந்த கருத்துக்கு இது ஒத்து போகுது. இந்த முதன்மை மூலைவிட்டத்தை தவிர மிச்சம் எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது மூலைவிட்ட அணி. இன்னொரு டவுட் வரும், இந்த 2 இடத்துலையும் 0 வந்துருச்சுன்னா என்ன வரும், அதுவும் மூலைவிட்ட அணி தான். சரி, இங்கேயும் 0 வந்துருச்சு, இங்கேயும் 0 ஆகிடுச்சு, அதாவது மொத்தத்துக்கு எல்லாமே 0வாக இருந்தால் அப்போ அது என்னது மூலைவிட்ட அணியானா அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு பேர் இருக்குது, அதை கடைசியில் பார்க்க போகிறோம். அத்தனை உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த அணியை மூலைவிட்ட அணின்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு தனியாக ஒரு பேர் இருக்குது, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? இன்னொரு உதாரணம் பாருங்கள்.
இதில் முதன்மை மூலைவிட்டம் வந்து இதுதான். அதை தவிர மிச்சம் இருக்க 2 என்னவாக இருக்குது, நமக்கு 0வாக இருக்குது. அதனால் இது வந்து மூலைவிட்ட அணி. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. அடுத்த வகை திசையிலி அணி. இப்போ நம்ம ஏற்கனவே மூலைவிட்ட அணி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு அணியில் முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை தவிர மிச்சம் எல்லாம் 0வாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து மூலைவிட்ட அணின்னு சொல்லியிருந்தோம். அந்த மூலைவிட்ட அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் எல்லாமே சமமாக இருந்தால், இந்த பாருங்கள் எடுத்துக்காட்ட பாருங்கள், உனக்கு அந்த வரையறை உனக்கு புரியும். முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் எல்லாமே சமமாக இருந்தால் பாருங்கள், முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் எல்லாமே 5 5 இருக்குது, இங்கே பூரா M M M இருக்குது, இங்கே 2 2 இருக்குது, மிச்சம் இருக்கிறது தான் 0வாக இருக்கும். இந்த சமமாக இருந்தால் இது ஒரு மூலைவிட்ட அணி தான். மூலைவிட்ட அணியில் ஒரு சப்கேஸ்ன்னு சொல்லலாம். இது சமமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா திசையிலி அணி. ரைட்டுங்களா? ஒரு மூலைவிட்ட அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமமாக இருந்தால், முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சமமாக இருந்துச்சுன்னா அந்த மூலைவிட்ட அணியைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திசையிலி அணி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த முக்கியமான ஒரு வரையறை, அதாவது வகை சமணி அணி அல்லது அலகு அணி. ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி திசையிலி அணின்னு சொன்னோம் பாருங்கள். முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சமமாக இருக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த சமமாக இருக்கக்கூடிய உறுப்பு எல்லாமே 1ன்னு இருந்தால், 5 5 5 இருந்துச்சு, இல்லை MMM இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடம் பூரா 1ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு தனி பேர். அதுக்கு பேர் என்னென்னா சமணி அணி அல்லது அலகு அணி. ரைட்டுங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அல்லது யூனிட் மேட்ரிக்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? அந்த அணிக்கு பேர் என்னது? சமணி அணி அல்லது அலகு அணி. அலகு அணியை எப்போதுமே எந்த குறியீட்டால், அதாவது ஆங்கில பெரியெழுத்துக்களில் தான் எந்த ஒரு அணியையும் குறிப்பிடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதில் குறிப்பாக சமணி அணியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐங்கிற குறியீட்டால் குறிப்பிடுவோம். எதுக்குன்னா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் ஐ அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பது வழக்கம். ரைட்டுங்களா? ரைட்டு. எண் வரிசையுடைய அலகு அணி. அது என்னது? எண் வரிசை. வரிசைனாலே 2 வர்ணமே ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலே சமணி அணியாக இருந்தால் அது வந்து என்ன அணியாக இருக்கும்? சதுர அணியாக இருக்கும். அப்போ எண் வரிசையுடையனா என்ன அர்த்தம்? நிறைகளோட எண்ணிக்கையும் எண்ணு தான், நிரல்களோட எண்ணிக்கையும் எண்ணு தான், ரெண்டுமே சமமாக இருக்கும். அப்போ எண் வரிசையுடைய அலகு அணியை எப்படி நம்ம சுருக்கமாக குறிப்பிடலாம் அப்படின்னா IN அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ரைட்டுங்களா? ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். I2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வரிசை 2 ஒரு அலகு அணி. இந்த பாருங்கள், 1 1 இருக்கா, மிச்சம் என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. இது வரிசை 2 ஒரு அலகு அணி. இன்னொரு எடுத்துக்காட்டு I3 அப்படின்னு போட்டோம்னா நல்லா கவனிங்க, இது பூரா 1 1 இருக்குது, அதனால் இதுக்கு பேர் அலகு அணி. வரிசை 3 அலகு அணி. நல்லா கவனிங்க, 3 நிறை இருக்குது, 3 நிரல் இருக்கக்கூடிய ஒரு அலகு அணி. அதை தான் நம்ம I3ன்னு சொல்கிறோம். இதே மாதிரி I4 I5 அந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அலகு அணி அப்படின்னா என்னங்கிறது உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வகை போவோம், பூஜ்ய அணி. அப்போ அதே உனக்கு சொல்லியிருந்தேன், அத்தனை உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் இருக்குன்னு சொன்னோம். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த அணிக்கு பேர் பூஜ்ய அணி அல்லது வெற்று அணி. ரைட்டுங்களா? அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தால் அதுக்கு பேர் பூஜ்ய அணி அல்லது வெற்று அணி. ஆங்கிலத்தில் ஜீரோ மேட்ரிக்ஸ் அல்லது நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? கவனிங்க, பூஜ்ய அணியை எப்படி அலகு அணிக்கு ஐங்கிற குறியீடை நம்ம போடுறோம் இல்லையா? அது மாதிரி பூஜ்ய அணிக்கு ஓ, இது 0 கிடையாது, ஓ அப்படிங்கக்கூடிய குறியீட்டால் என்ன செய்வோம்? குறிப்பது வழக்கம். பூஜ்ய அணியானது சதுர அணியாகவோ அல்லது செவ்வக அணியாகவோ இருக்கலாம். இது பூஜ்ய அணிக்கு வந்து சதுரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்துட்டாலே இதுக்கு பேர் பூஜ்ய அணி தான். அது சதுரமாக இருக்கணும், செவ்வகமாக இருக்கணும்லாம் கிடையாது. இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள், இது சதுர வடிவத்தில் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் என்னவாக இருக்குது? பூஜ்ஜியமாக இருக்குது. அப்போ அது ஒரு பூஜ்ய அணி. இது 2x2 வரிசையுடைய சதுர அணி, ஒரு பூஜ்ய அணி. இன்னொரு அணி எடுத்துக்கோங்க, இது 3x3 வரிசையுடைய ஒரு சதுர அணி, இதுவும் பூஜ்ய அணி தான். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், இது என்னவாக இருக்குது? 2 நிறை இருக்குது, 3 நிரல் இருக்குது. அப்போ 2x3 வரிசையுடைய இது செவ்வக அணி, இதுவும் பூஜ்ய அணி தான். அத்தனை உறுப்பும் 0வாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பூஜ்ய அணி. அடுத்து பாருங்கள், ஒரே ஒரு நிறை ஒரே ஒரு நிரல் தான் இருக்குது, அதுவும் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு என்னவாக இருக்குது? பூஜ்ஜியமாக இருக்குது.
இதுவும் பூஜ்ஜிய அணி தான். ரைட்டுங்களா? ரைட். அடுத்த வகை வந்து பார்த்திங்கன்னா நிறை நிரல் மாற்று அணி. இது ஒரு முக்கியமானது. ஒரு அணி கொடுத்துட்டு அந்த அணியினுடைய நிறை நிரல் மாற்று அணி காண்க, டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு அணியில் இருக்கக்கூடிய நிறைகள், ஒரு அணி கொடுக்குறாங்கன்னா அந்த அணியில் இருக்கக்கூடிய நிறையை பூரா எடுத்து நிரலில் போட்டுறணும், அல்லது நிரல்களெல்லாம் எடுத்து நிறையில் மாற்றிட்டோம்னா ஒரு புதுசாக ஒரு அணி கிடைக்கும் பாருங்க, அந்த அணிக்கு பேர் தான் நிறை நிரல் மாற்று அணி. உனக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா உனக்கு எளிமையாக புரியும் நினைக்கிறேன். ரைட். ஒரு அணி கொடுக்குறாங்க, அந்த அணியினுடைய நிறையை நிரலாகவும் அல்லது நிரல்களை நிறைகளாகவும் மாற்றினால் ஒரு புதுசாக ஒரு அணி கிடைக்கும் பாருங்கள், அந்த அணியை என்ன குறியீட்டால் குறிப்பிடுவோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ். ஏ என்ற அணி கொடுக்குறாங்கன்னா அதனுடைய நிறை நிரல் மாற்று அணியை என்ன சொல்லலாம்னா ஏ டிரான்ஸ்போஸ். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏ என்ற அணி கொடுத்துருக்காங்க, ஒரு சதுர அணியாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதோட நிறை நிரல் மாற்று அணி அதாவது ஏ டிரான்ஸ்போஸ். கவனிங்க என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த 5 3 1 எங்கே இருக்குது? முதல் நிறையில் இருக்குது. இதெல்லாம் தூக்கி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நிரலில் போட்டுறணும். அதே மாதிரி 2 8 9ங்கிறது ரெண்டாவது நிறையில் இருக்குது, அதை தூக்கி ரெண்டாவது நிரலில் போடணும். ரைட்டுங்களா? -4 7 5ங்கிறது மூணாவது நிறையில் இருக்குது, இதை தூக்கி செங்குத்தாக போட்டுறணும். இந்த பாருங்கள், கவனிங்க, இதை பாருங்கள், 5 3 -1 எங்கே வந்துருச்சுன்னு பாருங்கள், நிரலுக்கு போயிடுச்சா? இப்போ நிறையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய 2 8 9ங்கிறது நிரலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி -4 7 5ன்னு சொல்லக்கூடிய மூணாவது நிறையில் இருக்கக்கூடியது மூணாவது நிரலுக்கு போயிடுச்சு. அப்போ கிடைமட்டமாக இருக்கிறத பூரா எங்கே கொண்டு வந்துடும்? செங்குத்தாக கொண்டு வந்துடும். நிறைகளை நிரல்களாக மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் நிறை நிரல் மாற்று அணி. ரைட்டுங்களா? வரிசை 3/3 இருக்கிறதுனால அதனுடைய நிறை நிரல் மாற்று அணியினுடைய வரிசையை என்னவாக இருக்கும்? 3/3 இருக்கும். சதுரணியாக இருந்துச்சுன்னா வரிசை மாறாது. ஒரு செவ்வக அணி எடுத்துக்கிடுவோம். ஏன் பாருங்கள், இதனுடைய வரிசை என்னது? 3/2. இப்போ இந்த 1 5 இப்போ பி டிரான்ஸ்போஸ், பியினுடைய நிறை நிரல் மாற்று அணிங்கிறது வந்து என்னது? பி டிரான்ஸ்போஸ். பார்த்தீங்கன்னா இந்த 1 5 எங்கே கொண்டு வந்துடுறோம்? நிரலுக்கு கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி 8 9 நிரலுக்கு கொண்டு வந்துடுறோம். 4 3ங்கிறத எங்கே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா நிரலுக்கு கொண்டு வந்துடுறோம். ரைட்டுங்களா? கிடைமட்டமாக இருக்கிறது எல்லாமே செங்குத்து வரிசைக்கு என்ன செஞ்சிடும்? போயிடும். நிறைகளை நிரல்களாக நம்ம மாற்றிடுறோம். இப்போ இதனுடைய வரிசை என்ன அப்படின்னா 2/3. ஏன்னா நிறையெல்லாம் நிரலாக மாறிடும், நிரலெல்லாம் நிறையாக மாறிடும். அதனால் 3/2 இருக்கிறது என்னவாக மாறிடும்னா 2/3 அப்படிங்கிற வரிசையுடைய அணியாக அது என்ன செஞ்சிடும்? மாறிடும். ரைட்டுங்களா? இது வந்து அதிகமாக 2 மார்க்கில் உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கக்கூடியது. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பின்னாடி எடுத்துக்காட்டுகளில் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம வரையறையாக சொல்லியிருக்கிறதுனால சும்மா ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம். உள்ள கணக்கு போகும்போது கொஞ்சம் நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அதை சரிபார்க்க சொல்லி தான் உனக்கு 2 மார்க்கில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு அணியினுடைய நிறை நிரல் மாற்று அணி ஏங்கிறதுக்கு டிரான்ஸ்போஸ் பார்த்து இங்கே வச்சுட்டோம், ஏ டிரான்ஸ்போஸ். நிறையெல்லாம் மாற்றி நிரலாக மாற்றிட்டோம். திருப்பி நிரலெல்லாம் தூக்கி திருப்பி நிறையில் போட்டோம்னா பழையபடி இந்த அணி திரும்ப கிடச்சிரும். ரைட்டுங்களா? நிறையை நிரலாக மாற்றிடுறோம், திருப்பி நிரலை நிறையா மாற்றிட்டோம்னா பழையபடி அந்த ஏஏ நமக்கு கிடச்சிரும். அப்போ ஒரு அணியினுடைய டிரான்ஸ்போஸினுடைய டிரான்ஸ்போஸ் நிறை நிரல் மாற்று அணியினுடைய நிறை நிரல் மாற்று அணியானது என்னவாக இருக்கும்னா திருப்பி பழையபடி அதே அணியானது நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதுதான் முக்கிய குறிப்பு. ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ரைட்டுங்களா? இதை நம்ம கவனமாக வச்சுக்கோங்க. இதை சரிபார்க்கிறது மாதிரியான கணக்குகள் நமக்கு எடுத்துக்காட்டில் இருக்குது. அது பின்னாடி நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கையில் நம்ம பார்த்துக்குருவோம். அடுத்தது முக்கோண அணி, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதிலே நமக்கு 2 இருக்குது. என்ன அப்படின்னா கீழ் முக்கோண அணி, மேல் முக்கோண அணி. இதை வாசித்து காமிக்கிறத காட்டிலையும் நான் எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், அப்போ உனக்கு அது எளிமையாக புரியும். வந்தது நல்லா கவனிங்க. இந்த பாருங்கள், இந்த கீழே முக்கோண வடிவத்தில் இருக்கிறது பூராமே பூஜ்ஜியமற்ற உறுப்புகளாகவும் மேலே வந்து பூஜ்ஜியமும் இருக்குது. இந்த பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் இருக்கக்கூடியது வந்து எப்படி இருக்குது? முக்கோண வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கீழ் முக்கோண அணி. ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் இருக்குது, மேல் பக்கம் மற்றும் பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் ஒரு முக்கோண வடிவத்தை அமைக்குது. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா மேல் முக்கோண அணி. எடுத்துக்காட்டு புரியுதுங்களா? எதுக்கு பேர் மேல் முக்கோண அணின்னு? பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் கீழ் பக்கத்தில்
ஒரு முக்கோண வடிவத்தை அமைக்கிறதுனால அதுக்கு பேர் கீழ் முக்கோண அணி. பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் மேல் பக்கத்தில் ஒரு முக்கோண வடிவத்தை அமைக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா மேல் முக்கோண அணி. ரைட்டுங்களா? அந்த முக்கோணத்திற்கு இன்னொரு சைடு இருக்கிறது பூரா பூஜ்ஜியமாக இருக்கணும். இப்போ வரையறை பாருங்கள். ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம். ரைட்டுங்களா? ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு சர்க்கிள் முதன்மை மூலைவிட்டம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கீழ் முக்கோண அணி. ரைட்டுங்களா? ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு கீழே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம் எனில், ரைட்டா, பூஜ்ஜியம் எனில் அது மேல் முக்கோண அணி. ரைட்டுங்களா? படத்தை அந்த கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? இது ஒரு வகை. அடுத்தது சம அணிகள். இப்போ நம்ம 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2 அணி கொடுக்குறாங்க அல்லது 2க்கு மேற்பட்ட அணிகள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 அணி அல்லது 2க்கு மேற்பட்ட அணிகள் சமமான அணிகளா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா முதல்ல அந்த 2 அணிகளுக்கு சமத்தன்மையை நம்ம ஆராயணும்னா முதல்ல அந்த 2 அணிகள் அல்லது 2க்கு மேற்பட்ட அணிகளோட வரிசைகள் முதல்ல சமமாக இருக்கணும். வரிசை வெவ்வேறாக இருந்துச்சுன்னா சம அணிங்கிற வார்த்தைக்கு நம்ம போகிறதே கிடையாது. முதலில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏ மற்றும் பி ஆகியவற்றினுடைய வரிசைகள் சமமாகவும் மற்றும் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் உள்ள அதற்கு ஒத்த உறுப்புகளுக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ மற்றும் பி ஆகியவை சம அணிகள். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ ஏபின்னு 2 அணிகள் எடுத்துக்கிறோம். கவனிங்க, 2னுடைய வரிசைகளும் இதுவும் 2/2 இதுவும் 2/2. முதல்ல நம்ம சமவணியாக இருக்கணும்னா வரிசை சமமாக இருக்கணும்னு சொன்னேன். இதோட வரிசை என்னவோ அதே தான் இங்கே இருக்கணும். இப்போ நீங்கள் 2மே நான் சதுர அணிகளாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா சதுர அணியாக தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. சம அணிகள் சொல்லணும்னா இது சதுர அணியாக இருக்குது, இது என்ன வரிசை இருக்கோ அதே வரிசையுடைய சதுர அணியாக இருக்கணும். இது செவ்வக அணியாக இருந்தால் அதே வரிசையுடைய இங்கே ஒரு செவ்வக அணி கொடுக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இது சமமானு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த ஒத்த உறுப்புகள் நல்லா கவனி. இந்த 5 இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடமும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் சமமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த 1ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் சமமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் சமமாக இருக்க வேண்டும். இந்த 3ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பும் சமமாக இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஒத்த உறுப்புகள். ரைட்டுங்களா? இந்த 2ம் சமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த அணிகளை சம அணிகள்னு சொல்லுவோம். சரி, ரைட்டு. சமமான இப்போ செக் பண்ணுவோம். 5ங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 1² + 2². 1² வந்து 1, 2² வந்து 4, கூட்டினோம்னா 5 வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே 1 கொடுத்துருக்காங்க. இங்கே sin² θ + cos² θன்னு இருக்குது. sin² θ + cos² θோட மதிப்பு அதை சுருக்கணும்னு நமக்கு என்ன அது 1. அது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். sin² θ + cos² θோட மதிப்பு வந்து நமக்கு 1. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இங்கே 0. அதே மாதிரி 3க்கு சமமாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளும் என்னவாக இருக்குது, அந்த ஒத்த உறுப்புகள் நமக்கு சமமாக இருக்குது. அதே சமயத்தில் வரிசைகளும் நமக்கு சமமாக இருக்குது. அதனால் இந்த 2 அணிகளை என்ன சொல்லலாம், நம்ம சம அணிகள்னு சொல்லலாம். அதாவது ஏயும் பியும் சமம். ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வரையறை, எதிரணி. என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு அணி கொடுக்குறாங்க. அதனுடைய வரிசை m/n, m நிறைகளையும் n நிரல்களையும் கொண்ட ஒரு அணின்னு வச்சுக்கிறோம். அதனுடைய எதிரணியை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா -a. ஒரு அணி கொடுத்துட்றாங்க, அதனுடைய எதிரணிக்கு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா -a. வரிசை மாறாது, குறி மட்டும் நமக்கு என்ன செய்யும், மாறும். ஏ என்ற அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் -aவில் உள்ள ஒத்த உறுப்புகளின் கூட்டல் நேர்மாறாகளாக இருக்கும். அதாவது ஏங்கிற அணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பில் இருக்கக்கூடிய குறியீடையும் மாற்றி, அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாகவும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாகவும் மாற்றி ஒரு புதிய அணியை எண் மதிப்பில் மாற்றம் செய்யக்கூடாது, குறிகளில் மட்டும் மாற்றம் செய்யணும். அப்படி மாற்றம் செய்து ஒரு புதிய அணியை உருவாக்கினால் அதுக்கு பேர் தான் எதிரணி. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்கேன். அதில் 2 நிறைகள் இருக்குது, 3 நிரல்கள் இருக்குது. இப்போ இதனுடைய எதிரணியான -a எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, +2ன்னு இருக்குது. அப்போ இங்கே நம்ம எழுதும் போது என்ன செய்யணும், -2. இங்கே -4ன்னு இருக்குது. அப்போ எழுதும் போது என்ன செய்யணும், +4. +9ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், -9. +5ன்னு இருக்குது, அங்கே -5. 0 வந்து மிக எண்ணும் கிடையாது, குறை எண்ணும் கிடையாது. அதனால் அதுக்கு குறி நீ போட வேண்டிய அவசியம் இல்லை, +0னே போட்டுக்கலாம்.
அதே மாதிரி இங்கே -1 நம்ம என்ன போடணும்னா +1. இந்த பாருங்கள், +2 -2 ஆயிருக்கு, -4 +4 ஆயிருக்கு, 9 -9 ஆயிருக்கு, 5 -5 ஆயிருக்கு, 0 0 ஆயிருக்கு, -1 +1 ஆயிருக்கு. இந்த மாதிரி மாற்றி எழுதக்கூடிய அணிக்கு பேர் தான் என்னது? எதிரணி. இப்போ ஏயோட எதிரணி வந்து இது. இப்போ -aயோட எதிரணி திருப்பி கேட்டாங்கன்னா இப்போ திருப்பி பழையபடி என்ன அணி கிடச்சிரும்னா இந்த அணி கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்க அடையாளத்தெல்லாம் மாற்றினோம்னா இந்த அணி கிடச்சிரும். இப்போ ஏயினுடைய எதிரணி -a, -aயினுடைய எதிரணி என்னன்னு கேட்டால் a. ரைட்டுங்களா? ஒன்றுக்கு ஒன்று இது எதிரணிகளாக இருக்கும். ரைட்டுங்களா? நன்றி. அடுத்து நம்ம எடுத்துக்காட்டு கணக்குகளை நம்ம பார்ப்போம். ஓகேவா? நன்றி.